கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றோடைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, மக்கு நன்றி செலுத்துகிற நடி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த இடம் அசே தேவாவி என்ற பிரசன்னம் ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி. நீங்க பேச போகிறீங்க, நாங்க கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை கொடுக்க போறீங்கப்பா, அதற்காக நன்றி. கேட்கிற யாவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் உங்க நாமத்தினால திறக்கப்படுதாக என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறவங்க நாமத்தினால எல்லா கணமும் அப்ப ஒருவருக்கு அடியின இடத்துல பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் தாழ்த்தி உங்க கரத்தை தந்தல்கிறேன். எல்லா கணமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா வேதமே வெளிச்சம். வசனம் பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே நம்ம பிழைக்க ஆரம்பிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வசனம் சொல்லுவது போல, நம்ம இன்னைக்கு நடக்கிறது எதனால அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதத்தையும் நம்ம தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை இன்னும் தியானிக்க நம்முடைய பாதைகள் செயல்படுத்த ஆரம்பித்து விடும். எப்படி அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜீவ வார்த்தையாக இந்த சத்திய வார்த்தையாக இந்த மன்னாவை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது, உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய செயல்பாடுகள், உங்ககிட்ட இருக்க குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாராமா கலைந்து போட்டு வசனத்தின்படி நம்மளை நடத்த வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று தினத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் சொன்னது. ஹல்லேலூயா. ஆனா இதுல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, அந்த சோதனையை தாங்கிக்க கூடிய பலன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்மளுக்கு உண்டாகும். நம்மள அதுல இருந்து அழகா பிரித்தெடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அது மாத்திரமல்ல, இதுக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, சோதனையை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வேணும். இந்த வார்த்தைங்கிற மன்னாவை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நேரத்துல தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மள நடத்த ஆரம்பிக்கும். அவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணிட்டா கண்டிப்பா செய்வாங்க. அப்ப அந்த வாக்கு வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வேதாகமத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சாலே போதும். அதாவது கடகடன் படிக்காதபடி நீங்க 10 வசனம் படிச்சா கூட நிறுத்தி நிதானமா எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நாட்கள் அதிகமாக எடுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், 10 வசனத்தை நீங்க படிச்சா கூட என்ன செய்யணுமா, அது உங்களுக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஏன்னா அந்த வேலையில அந்த 10 வார்த்தைகளுமே உங்களை ஊக்கப்படுத்திடும், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த ஆரம்பிச்சிடும். நம்ம எது மாற்றப்படணும், நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைபாடுகள் இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் அதுல இருந்து அழகா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்துருவாங்க. ஹல்லேலூயா. அதனால தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வேதமே வெளிச்சம். இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஃபுல்லா இருள் சூழ்ந்த தன்மையில இருப்போம். ஏன்னா அநேக பேருடைய வாழ்க்கையில ஒரு சோதனையை தாண்டி போகணும் அப்படின்னா, அந்த சோதனை வரும்போது என்ன ஆயிரும், கலக்கம் அடைஞ்சிருவோம். 4 பக்கமும் வழி தெரியாதபடி எந்த பக்கம் போறது, அதாவது இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம், நம்ம கலங்கி போய் நம்முடைய வாழ்க்கை இருளாக மாற்றப்பட்டு விடுகிறது. அந்த நேரத்துல நம்மளுக்கு மைண்ட் வந்து என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யாதுன்னா, எல்லாமே டவுனா இருளா எல்லாம் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு, இதுக்கு என்ன பாதை இருக்குது, இந்த வழியில நான் எப்படி நடந்து போகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போராடி கொண்டிருப்போம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இருளான சூழ்நிலை விலக்கி போறதுக்கு ஒரே ஒரு காரியம், வேதமே வெளிச்சம். அவருடைய வேதத்தை தியானிக்க உங்களுடைய இருள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வேத வசனமாகிய சத்திய வார்த்தையாகிய ஜீவனுள்ள வார்த்தையாகிய வேதாகமத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது, அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பாதைகள் செவ்வையாக்கப்பட்டு விடும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்க இருள் அகன்று போகும். ஹல்லேலூயா. அதுக்காக ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஜெபிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க வேதத்தை படிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த வேலையில என்ன செஞ்சிருவாரு, அழகா வார்த்தைகளை கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தைங்கிற மன்னாவை கொடுத்த உடனே நம்ம அந்த வார்த்தையை பிடிச்சு தேசத்துல நிற்கும் போது பாத்தீங்கன்னா ஜெயம் உண்டாயிரும். அந்த இருள் மாற்றப்பட்டுரும். அந்த இருள் விளக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்க இருள் நீக்கப்படணும் அப்படின்னா வேதாகமும் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று. வேதாகமும் அவசியமான ஒன்று, அதுல இருக்கிற வார்த்தைகள் மிகவும் அவசியமான ஒன்று. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, வேதாகமம் பக்கத்துல இருந்தா நான் விடுதலை ஆயிருவேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஃபுல்லா செல்ஃப்லே வச்சிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் எடுத்துட்டு போவோம். அப்ப வேதாகமம் உங்க வீட்டுல இருந்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அந்த வேதாகமம் எங்க இருக்கணும் அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள தங்கி இருக்கணும்.
அந்த சத்திய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்ப பதிந்து இருக்க வேண்டும். அந்த சத்திய வார்த்தைகளின்படி நீங்க நடக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே என்னால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, சோதனைக்காரன்கிறதே யாரு அப்படின்னா சத்ருவானவன் தான். நம்முடைய வாழ்க்கையில சோதனையை கொடுக்கறதும் சத்ருவானவன் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் தேவனாகிய கர்த்தர் சத்ருடைய கையில ஒப்பு கொடுத்து அந்த சோதனையை தாங்கிக்க கூடிய பலத்தையும் நம்மளுக்கு தந்துருவாரு. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் நம்ம வளராத ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை கேட்டும் கீழ்ப்படியாம இருக்கும்போது கண்டிப்பா உங்க பக்கமாக என்ன செஞ்சிருவானா, அப்படி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி சோதனைக்காரன் உங்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக வருவோம். தேவனுடைய கர்த்தர் சொல்றாரு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்க நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று தேவனுடைய கர்த்தர் ஃபெமிலா என்கிற பெயரை குறித்து பேசுகிறார். தேவனுடைய கர்த்தருக்கு என்ன உண்டாகுதுன்னா, சோதனைக்காரன் அவருக்கு முன்னாடி வந்து இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொன்னா நடந்துரும். ஹல்லேலூயா. அதுக்குதான் தேவனுடைய கர்த்தர் மறு பேச்சு பேசுறாரு. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். ஹல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், உலக பிரகாரமான அப்பத்தை குறித்து தேவனுடைய கர்த்தர் இந்த இடத்துல பேசல. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரம் பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. ஆனா வேதத்தை நம்மளால அப்படி படிக்க முடியுமா? ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேளை சாப்பிடலன்னா உடனே சாப்பிடலையே பசிக்குதுன்னு சொல்லுகிறவர்களா இன்னைக்கு அநேகம் பேர் இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக பிரகாரமான மன்னாவை காட்டிலும் ஆவிக்குரிய மன்னா நம்முடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு தேவனாகிய கர்த்தருடைய சத்திய வார்த்தைகள் நம்மளுக்கு அவசியமான ஒன்று. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல நீங்க சத்தியத்தை அறிய 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 உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மாற்றப்பட்டு விடும். வேதத்தை வாசிக்க 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 அதன்படி நீங்க நடக்க நடக்க கிரியை உள்ளவர்களாய், விசுவாசம் நிறைந்தவர்களாய், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்புள்ளவர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட புடமிடுதல் வந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதுக்கு என்ன செய்வார்? வசனத்தை கொண்டு உங்களை மேற்கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு கட்டைகளை உடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க, கிரிட்டிக்கலான ஒரு வேலையில இருப்பீங்க. சத்ருவான அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க நியமிச்சு வச்சிருப்பான். அந்த வேலையில பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க நிலையானவர்களா இருப்பீர்கள் என்றால் அந்த கட்டுகளை தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்களால உடைக்க முடியும். அதனால தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது அநேக சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. கட்டுகளை உடைக்கக்கூடிய வல்லமைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதன் இருள் சூழ்ந்த தன்மைக்குள்ள இருந்தா எதுலையுமே ஜெயம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சரீரங்கள் முதலாவது கட்டப்பட்டிருக்கிற சரீரங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அப்பதான் தேவனாகிய கர்த்தர் ஒரு இருதயத்துக்குள்ள அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஊற்ற முடியும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை அவர் ஊற்ற இருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் இருதயங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க என்ன சத்தியம் என்ன உபதேசங்கள் அவர்களுக்கு சொன்னாலும் ஒன்று கூட அவருடைய இருதயத்துக்குள்ள நுழைந்திருக்காது. அவங்களுக்கு அவ்வளோ நாள் கணக்கா உட்கார்ந்து சத்தியத்தை நம்ம போதிச்சிருப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் கூட, ஒரு துளி அளவு கூட அங்க கிரியை செய்யாது. நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ஒரு மனிதனுக்கு நீங்க சத்தியத்தை அறிவிக்க விரும்புறீர்கள் என்றால் அவர்களுடைய கட்டுகளை கட்டவிழ்த்து போடுங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு. அவர்கள் அப்பாவுடைய சிந்தையில இருக்க கட்டு, காதுகள்ல இருக்க கட்டு, அப்பா அம்மாக்கு வாயில இருக்க கட்டு, இப்படி பல ஒவ்வொரு பக்கமும் சத்ருவானவன் கட்டி வச்சிருப்பான். ஏன்னா எதையுமே முழுசா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துடக்கூடாது. இதுதான் அவனோட திட்டம். ஏன்னா வளர்ந்துட்டா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போயிருவோமே. ஹல்லேலூயா. அதுக்கு அவன் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருவான்? எல்லா சரீரங்களையும், அதாவது நம்முடைய உறுப்புகள் எல்லாம் என்ன செஞ்சிருவான்? கட்டப்பட்டு வச்சிருப்பான். நம்முடைய என்ன சொன்னாலும் அது அவங்களுக்குள்ள போன மாதிரி நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனா உள்ள ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் அவங்க உள்ள ஒரு வார்த்தை கூட கிரியை செஞ்சிருக்காது. இத நம்ம என்ன செய்யணும்? ஊழியர்களா இருக்கிற யாவருக்குமே கர்த்தர் உரைக்கிற ஒரு காரியம், நம்ம கவனமாக போதிக்க வேண்டும். நம்ம போதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு மனிதனுக்கோ மனுஷர்களுக்கோ நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னா அவர்களோடு போராடுகிற வல்லமைகளை முதலாவது நீங்க உடை தெரிந்துட்டு அவங்களுடைய சிந்தைகள் இருதயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு திறக்கப்படுவதாகப்பா. உங்களுடைய வார்த்தைகளை இப்பொழுது அறிவிக்க போகிற அந்த வார்த்தைகளை அவர்களுக்குள்ள கிரியை செய்யுன்னு சொல்லி நீங்க கட்டளையிட்டு ஜெபிச்சுட்டு நீங்க அவங்களுக்கு சத்தியத்தை போதிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய இருதயங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும். இது ஆலோசனையா கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இருள் சூழ்ந்த தன்மை நம்ம வாழ்க்கையில இருந்து மாறணும் அப்படின்னா
அப்ப சோதனையை நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வேதமாகிய வெளிச்சம் நம்மளுக்கு அவசியமான ஒன்று. சத்திய வார்த்தைகள் நம்மளுக்கு அவசியமான ஒன்று. சத்திய வார்த்தைகள் தான் நம்மளை ஜீவனுக்கு ஏற்றபடி நம்மளை நடத்துவிக்கும். ஹல்லேலூயா. அநேக காரியத்துல இருந்து உங்களை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய அலங்கரிப்பு அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரப்பா அந்த இருளை நீக்கப்படணும்னா தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கும்போது அந்த வார்த்தையை கொண்டு நீங்க கட்டளையிட்டு ஜெபிக்கும் போது உங்க பாதைகள் செவ்வையாக்கப்பட்டு விடும். ஹல்லேலூயா. நீங்க இதை குறித்து மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாயும் அது மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாயும் மாற்றப்பட்டு விடுவீர்கள். அதனால தயவு செய்து நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு இடம் கொடுப்பாங்க, வேதத்துக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா கேலண்டர்ல நம்ம படிக்கிற நபர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லது ஒரு 5 வசனம் படிச்சுட்டு மண்டமண்டன் வேலைக்கு போகிறவர்களா இருக்கிறோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மையை பிறப்பிக்குமா ஆராய்ந்து பாருங்க. அது உங்க வாழ்க்கையில உங்களை உயிர்ப்பிக்குமா ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. 2வது தேவனுடைய கர்த்தர் வார்த்தையினால நம்மளோட பேசினாங்கன்னா நிச்சயமா நடத்துவாங்க. அதுல உங்களுக்கு அவிசுவாசம் இருந்தா கண்டிப்பா நடக்காது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வரவே கூடாது. 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை நம்மளுக்கு தெரிய வேதத்துல. நீங்க இங்க இருந்து சொன்னாலே வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவான் அல்ல, நீங்க இங்க இருந்து சொன்னா போதும். நம்மள இன்னைக்கு அநேக பேர் எப்படி யோசிக்கிறோம்னா, உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம், ஏசப்பா கண்டிப்பா அந்த காரியத்துல கிளியர்னஸ் கொடுத்திருப்பாங்க, விடுதலை கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னா சிலருக்கு நம்பிக்கையே வராது. அவநம்பிக்கையா இருப்பார்கள். அவநம்பிக்கையா நீங்க போகும்போது நிச்சயமா அந்த இடத்துல தேவனுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தை நடக்கவே நடக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசத்தோடு நீங்க அப்ப பிடித்து கொண்டு நிச்சயமா என் தகப்பன் என் பிள்ளையை சுகமாக்கிடுவாரு, நிச்சயமா என் தகப்பன் இந்த காரியத்தை எனக்கு செய்து முடிச்சிருவாங்க அப்படின்னு முழு விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயங்கள் நம்பிக்கைக்குள்ள பூரணப்படும் போது தேவனுடைய கர்த்தர் அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை போல உங்களுடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வேதத்துல பாருங்க, நிக்கதோம குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் அந்த நிக்கதோமுக்கு பேசுறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. உன்னை நிக்கதோம கேட்கிறாரு, எப்படி ஒருவன் மறுபடியும் பிறக்க முடியும் ஒரு தாயின் வயிற்றுல இருந்து? ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன முக்கியமான ஒன்று அப்படின்னா வேதமாகிய சத்திய வார்த்தைகள். அப்ப வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். 2வது நம்ம ஆவில வளர்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கிறோம், நம்ம ஆத்துமா உயிர் பெற ஆரம்பிக்கிறோம், நம்ம ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், எண்ணங்கள், சுபாவங்கள் எல்லாமே என்ன ஆயிடும்னா நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றப்பட்டு விடும். ஏன்னா நீ வேதத்தை வாசிக்க கடமைக்கு வாசித்தா கண்டிப்பா நடக்காது. அதை புரிஞ்சு அதை நான் எப்படியாவது இதை அப்சர்வ் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு படிச்சீங்கன்னா, நீங்க என் கூட வாங்கப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு அதை தாகத்தோடு நீங்க படிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப கண்டிப்பா ஆவியினாலும் ஜலத்தினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம வேதத்தை படிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஆத்துமா அப்ப பலன் அடையும் தேவனுடைய நாமத்தை கொண்டு. 2வது நம்முடைய செய்கைகள் எண்ணங்கள்லாம் மாற்றப்படும் போது நம்ம அறியாம என்ன செஞ்சிருவோம், தேவனுடைய கர்த்தருடைய அப்பமாக்கு ஜலத்தினால் நிரப்பப்படுகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். அது மாத்திரமல்ல, முழுக்க ஞானஸ்நானம் சொல்ற அந்த முழுக்க ஞானஸ்நானத்தை நம்ம எடுக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் நிச்சயமா பிறக்க வேண்டும், புதிய குழந்தையை போல மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்னெல்லாம் அவசியமான ஒன்று அப்படின்னா, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா நம்முடைய இருதயங்கள் உத்தமமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை நல்ல உற்று ஆராய வேண்டும். நம்முடைய ஆத்துமா பலனடைய வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்க இருள் நீங்கி தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சத்துக்குள்ள நடக்க ஆரம்பித்து விடும். அது மாத்திரமல்ல, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளா நம்ம மாற்றப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாமே அவசியமான ஒன்று. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, ஜெபிச்சா மட்டும் போதாது,
காணிக்க கொடுத்தா மட்டும் போதாது, தசமபாக செலுத்தினா மட்டும் போதாது. இது எல்லாம் ஒரு உகந்த பலி. ஆனா அதை விட ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வேதத்துல இருக்கிற சத்திய வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ள வார்த்தைகள். நீங்க தப்பு செஞ்சா அது உங்களை குத்தம். ஹல்லேலூயா. நீங்க அப்பா உடைஞ்சு இருக்கும்போது உங்களை தேற்றும். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ அந்தந்த வேலையில இந்த சத்திய வார்த்தைகள் நம்மளுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவனுடைய கர்த்தர் நடத்தி வருகிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல திடீர்னு சோதனை போன்று கொண்டு வந்து முன்னாடி நினைச்சுன்னா தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேற்ற ஆரம்பித்துரும். லைட்டா ஒரு சின்ன காரியம் தான் கேட்க வைப்பாரு, இருதயம் அப்படி கேட்கும், அடுத்த நிமிஷம் அதுக்கு அழகா பேச ஆரம்பிச்சிருவார். அவரோடு நடக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மனிதன் உலக பிரகாரமான அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினால பிழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குடும்பம் தலைத்திருக்கும், அந்த குடும்பம் துளிர்விட ஆரம்பிக்கும். அந்த குடும்பம் தேவனாகிய கர்த்தருடைய வருகையுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எப்ப தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்னு சொல்லி காத்து இருக்கும். நம்மள இது இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம செயல்படுகிறோமா? ஆராய்ந்து பாருங்க. கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். ரெண்டாவது, இந்த முழுக்க ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றது, நீங்க எடுத்த உடனே, அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நன்மை பெற்ற உடனே நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்ச பயங்கரமா உண்டாகும். உடனே நம்ம சொல்லுவோம், நான் என்ன செஞ்சிடறேன், உங்க சர்ச்சில் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துடுறேன். ஹல்லேலூயா. ஜலத்தினால நான் பிறக்கிறவராய் மூழ்கி ஜலத்தினால மறுபடியும் நான் பிறக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஆதகமா நின்று கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு நம்ம எடுப்பதை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் முழுவதும், நம்முடைய ஆத்துமா முழுவதும் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் பட்சத்துல நீங்க ஜலத்தினால் பிறக்கிற மகளாய் மாற்றப்படும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை நடப்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ள பாத்திரவான்களாக நீங்க நிலைநிற்க முடியும். எடுத்த உடனே நம்ம ஞானஸ்நானம் பெற்றுட்டோம்னா அப்பமாக்கு அதுக்கு பிற்பாடு நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பலவிதமான தண்டனைகள் உண்டு. நான் ஒண்ணு சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு தேவனுடைய நாமத்தை கொண்டு, நம்ம முழுக்க ஞானஸ்நானம் சொல்லி நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம பாவத்தை நோக்கி ஓடக்கூடாது. நீங்க உலக பிரகாரமா இருந்து கூட நீங்க பாவத்துல இருக்கும் போது அடி கொஞ்சம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. பாடுகள் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள மூழ்கி அவருக்காகவே வாழுவேன், அவருக்காக நான் அவரோட பிள்ளை, நான் என்ன சுத்திகரிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்து கொள்றீங்க, முழுக்க ஞானஸ்நானம் உடனே நம்ம எடுத்துடுறோம். எடுத்து கொஞ்ச நாள் ஃபெய்த்தா போயிட்டு இருக்கோம், சத்ருவானவன் கரெக்டா குறுக்க வருவான். ஹல்லேலூயா. எப்படிடா உடைக்கலான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அந்த வேலையை கரெக்டா நியமிக்கிறதுக்கு உங்களுடைய இருதயங்கள் அதுக்கு இடம் கொடுத்திருக்கும். அப்ப என்ன செஞ்சிருவானா, உள்ள கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்துருவான், அவனுடைய கிரியைகளை, சத்ருடைய கிரியைகளை. அப்ப நடப்பிக்க ஆரம்பிக்கும் போது அவத்துக்குள்ள தள்ளப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறார். நேத்து சொன்னாரு, அப்ப இச்சையானது கற்பந்தரித்து. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இச்சையானது கற்பந்தரித்து தள்ளப்படுகிற பாவத்துக்குள்ள வளர வளர நம்முடைய சரீரமும் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குது. இது நிமித்தம் நம்ம சம்பாதிக்கிறது ஒன்னே ஒண்ணு, மரணம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருந்தாதான் திடீர்னு மரணம் வந்துச்சுன்னா தேவனுடைய கர்த்தருடைய வருகை வரும்போது நீங்க எழுப்பப்படும் போது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அவசரப்பட்டு எடுப்பதை காட்டிலும் தேவனுடைய கர்த்தருக்குள்ள முழுமை அடைந்த பிற்பாடு, ரட்சிப்புக்கு ஏற்ற வஸ்திரத்தை நீங்க உடுத்தின பிற்பாடு, உங்க சரீரம் முழுவதும் ரட்சிப்புக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிக்கும் போது, பிற்பாடு இந்த ஜலத்தினால் நீங்க பிறக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் செழித்து இருக்கும். ஆவியில நீங்க வளருகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். தேவனுடைய கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். அதனால யாரா இருந்தாலும் சரி, முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்க பாவத்துல விழுந்தீங்கன்னா, எப்படி ஒரு பிசாசு அந்த பிசாசை துரத்தின பிறகு வெளியே போய் வனாந்திரம் முழுதும் சுற்றி திரிவான். அந்த எங்கேயுமே அவனுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, எந்த இருதயத்துக்குள்ள போக நுழைய முடியலேன்னு சொல்லிட்டு தவியா தவிச்சிட்டு இருப்பான். கடைசியில நம்ம இருந்த இடத்துக்கே போகலாம், அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்வோன்னு சொல்லி ஆராய்வான். ஏன்னா நம்ம அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி போயிருப்போம். அப்ப அந்த இருதயம் என்ன பண்ண, பெருக்கி ஜோடிக்கப்பட்டதா இருக்கும். ஆக மறுபடியும் என்ன செய்வோம், உள்ள போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் அல்ல 7 ஆவிகள் என்ன செய்யும், உள்ள வரும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே போலதான் நீங்க அப்ப முழுக்க ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு நீங்க பாவத்துக்குள்ள விழுந்தீங்கன்னா ஒரு பாடு அல்ல, பலவிதமான அடிகள் உண்டாகும், பலவிதமான சோதனைக்குள்ள தள்ளப்படுவோம். அந்த பாடுகளுக்கு சொல்யூஷனே இருக்காது. மறுபடியும் விழுந்து கிடக்கணும், மறுபடியும் உபவாசத்துல காத்து இருக்கணும்.
இப்படி அதுக்கு பிற்பாடு இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தேவனுடைய கர்த்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், முழுமையடைந்த பிற்பாடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையான பிற்பாடு ஜலத்தினால் அப்ப மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானத்தை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஜெபத்துக்குள்ள இருப்போம், வேதம் வாசிக்க மாட்டோம். அப்ப அந்த சரீரம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வேதம் வாசிப்போம், ஜெபிக்க மாட்டோம். இன்னொரு காரியம், அந்த வார்த்தையின்படி நம்மளால நடக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். நீங்க என்னதான் விதைச்சு, என்னதான் காணிக்க கொடுத்து, என்னதான் தசமபாகம் செலுத்தி அவருக்காக உபவாசம் போட்டு எப்படிதான் நீங்க நின்னாலும் சரி, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டாட் தவறா இருந்துச்சுன்னா, ஒரு எண்ணங்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நீங்க போதிக்கிறவர்கள் சரியாய் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீர்களாக கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நிக்கதேம் பார்த்து இயேசு கேட்பாரு, நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் நீ இத கூட அறியவில்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு போதிக்கிற நாம எப்படி இருக்கோம்? ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய ஊழியர்களா இருக்கிற யாவருக்குமே கர்த்தர் அறிக்கை எடுக்கிற ஒரு வார்த்தை, நீ போதிக்கிற மகனா மகளா இருக்கும்போது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகளுக்கு சரியாய் கருத்தாய் போதிக்கக்கூடிய தகப்பனாய் தாயாக நீங்க மாற வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய சரீரம் உயிர் பெறுவதற்காக நீங்கள் சரியாய் போதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியங்களும் ரொம்ப குட்டி குட்டியான காரியங்கள் தான். நம்முடைய பார்வைக்கு குட்டியா தான் இருக்கும், அதுக்குள்ள நிறைய மீனிங் இருக்கும். நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. சடலமா இருக்கிற நம்முடைய ஆத்துமா, வனாந்தரமா இருக்கிற நம்முடைய ஆத்துமா தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படும் போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பலப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியத்துல நம்ம சிதறுண்டு போனோமே என்றால் சரீரம் முழுவதும் கெட்டு போய்விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுவதுமே நீங்க போராடி போராடி திறப்புல நின்று பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார். ஹல்லேலூயா. டோட்டலா மாற்றப்படணும். நம்ம புது சிருஷ்டியா மாற்றப்படணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பிறந்த நாள்ல பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களை தூதர்களுக்கு வழிகாட்டும். அது எந்த எல்லையில கொண்டு போய் நிறுத்துதோ அந்த எல்லையில போய் நம்ம போகலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேதாகமும் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்க இருளான சூழ்நிலையை மாற்றும். பாடுகள் நிறைந்த, துக்கங்கள் நிறைந்த, போராட்டங்கள் நிறைந்த காலங்கள்ல தேவ வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்களை விசுவாசத்துக்குள்ள காலூன்ற வைக்கும் தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில வெளிச்சம் அடையணும் நீங்க விரும்புனீங்கன்னா தேவனாகிய கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பிங்க. இந்த மண்ணாவை உட்கொண்டா மட்டும்தான் நம்மளுக்கு தேவ பலன் உண்டு. ஹல்லேலூயா. சரி, உலக பிரகாரமான மண்ணா உட்கொள்வது நம்ம சரீரம் தான் வளர்ச்சி அடையும். ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சி நம்மளுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. சரீரம் பெருத்து பெருத்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச காலம் சரீரத்துல கொஞ்சம் உடம்பு வந்துருச்சு அப்படின்னா பலவீனம் உள்ள ஆளுக செஞ்சிரும். டாக்டர்கிட்ட போனா சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட இதற்கு என்ன செஞ்சுக்க, வெயிட்ட குறைச்சிக்க, இப்பெல்லாம் நிறைய சொல்லுகிற டாக்டர்ஸ் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல இந்த சத்திய வார்த்தைகளை நீங்க மண்ணாவா உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கும், உங்க சரீர வளர்ச்சியும் உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைத்துக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. தேவனாகிய கர்த்தருடைய சத்திய வார்த்தை உட்கொள்ளுகிற பிள்ளைகளா நீங்க மாற்றப்படுவீர்களாக. ஆமென். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. அதிசயங்களை காண செய்கிற தகப்பனே உமக்கு நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில இந்த நுணுக்கங்கள் கூட தெரியாதபடி நாங்க இருக்கிறோம். இயேசப்பா, எங்களுக்கு அழகா கற்றுக் கொடுத்திருக்கீங்க. இனிமே நாங்க அதை ஃபாலோ பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க துணையா வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனாகிய கர்த்தத்துல கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு அவர் ஹெல்ப் பண்ற தகப்பனா இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெட்கப்படாதபடி தேவனாகிய கர்த்தத்துல பேசுங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய முறை நான் ஜெபிச்சுட்டேன், விழுந்து போயிட்டேன், திரும்ப திரும்ப விழுந்துட்டேன், நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்கறது? கண்டிப்பா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிற தகப்பனா இருக்கிறார். நம்முடைய சரீரம் நிச்சயமா அவருக்கு ஃபுல்லா தெரியும். ஏன்னா நம்மளை உருவாக்குனதே அவர் தான். ஹல்லேலூயா. நீங்க சொல்லலைன்னா கூட உங்களுடைய மறைவானது எல்லாமே அவர் அறிந்திருக்கிற தகப்பன் தான். அதை நம்மளை சொல்லி தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை சுத்திகரிக்கிற தகப்பனா இருக்கிறார். சோதனையை சகிக்கணும்னா தேவ வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று. உத்தமமான இருதயமுள்ள பிள்ளைகளை நம்ம நடக்கணும்னா வேத வசனம் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா.
எல்லா கனமுச்சியும் உள்ள தகப்பன ஒருவருக்கே செலுத்துகிற பாடிய இந்த இடத்துல ஒன்றுல முற்றிலும் தாழ்த்தி தந்தல் உடைய கடமை மாத்திரம் செய்யக்கூடிய மகளாக வைத்திருக்கிறீங்க. அதற்காக மக்கு நன்றி. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் தகப்பனே. ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஹல்லேலூயா. Thank you. God bless you.